சொல்லாந்தான் ஆயிருக்குமே சொல்லாந்தான் ஆயிருக்குமே இப்படி போயிட்டு நீங்க ஒழுங்கா தான் நான் ஏன் சொல்றேன் இல்லை காலை இப்போ சொல்லங்காட்டு தானே நீ பண்ற கூத்துனால தானே சொல்ல வேண்டியதா இருக்குது. அதுதான் இப்போ அந்த காலையில் இந்த ஒரு விரலோட போகும் ஆச்சு. ஆமா என்ன பண்ணுவ 5-6 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டுல 3 மாதம் ஆகும். பொத்திக்கிட்டு உட்காந்துட்டுல உட்காந்துட்டு தான் இருந்தாலும் வேற வழி என்ன கிடையாது. ஒரு பிரச்சனை ஒழுங்கா அடங்கினா எல்லாம் எங்க போனா கையை காலை உடச்சு போட்டு ஊட்டப்பட்டு அப்புறம் அந்த மாதிரி தான். அதுதான் நானும் சொல்றேன். அப்ப நீ ஒழுங்காங்க நல்லா இருக்குமா நீ ஒழுங்காங்கிறது உனக்கே கண்ணு தெரியல. நாங்க பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியுது. இல்ல ஒழுங்கா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டா கை கால் நல்லா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டா. ஆமா அதான் நானும் சொல்றேன். ஒழுங்கா இப்போ மறுபடியும் நைட்டு போய் அவங்ககிட்ட இங்கே ஏதோ ஒரு ஆபத்தை அடிச்சு போட்டு போயிடுச்சுன்னா அதனால தான் வாழ்ந்துட்டேன். எனக்கு பயம் வந்துடுச்சு இதெல்லாம் போதுண்டா சாமி அப்படின்ட்டு. அதனால வேணாம் என்ன அதனால வர நிம்மதியை கருத்து இல்லை. அவ்வளோதான் இல்லை நல்லா பால் முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது என்னப்பா அது என்ன அது ஒரு தீர்வு கொடுக்கவும் கிடையாது. பிரச்சனையை தான் உண்டு பண்ணுது. அது நீ வந்து தேடி தேடி போற அதெல்லாம் ஒன்றை தேடி வரல. அது கூட தான் சொன்ன மாதிரி இருக்குது. நீ தான் தேடி போகணும். அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றை தேடி போகல. பிரச்சனையை வந்து சமாளிக்கணும்னா அது கோபம் தான் இருக்கணும். பிரச்சனையே வேண்டாம். என்னத்துக்கு பிரச்சனை சாராய கடிச்சு குடிச்சு அது உடம்புக்கு எடுத்து நோவு வந்து வியாதிப்பட்டு எல்லாம் சேவறதோட நல்ல மாதிரி 10 நாள் நல்லா வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிடலாம். திடீர்னு உடம்பே கெட்டு போச்சுன்னா யாரு பார்க்கறது? நான் பார்க்க மாட்டேன். எல்லாம் இப்போதைக்கு தான். அப்புறம் தான் தெரியும்.